மை வீத்திரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். 69 லட்சம் மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு. 69 லட்சம் மக்கள் உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருந்த ஒரு வழக்கு. பல லட்சம் மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு வழக்கு. கை சொடுக்கிற நேரத்தில் 2 நிமிஷத்தில் கடந்து போன ஒரு நிலைமை, ஒரு கொடுமை நமக்கு நடந்திருக்குது. அந்த 2 நிமிஷத்தில் 3 வக்கீல்கள் குறுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம கம்பெனிக்கு தான் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதனால் நம்ம மக்கள் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன் நானுமே அப்படி தான் இருந்தேன் 2 நாளாக. ஆனால் நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ பெயில் எப்போம் பெயில் எப்போம் பெயில் எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாம் ஒரு பெயில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பெயில் ஃபைல் பண்ணதில் இருந்து ஒவ்வொரு நிகழ்வாக நம்மளுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா யூடியூப் சேனலும் நம்ம அதை பற்றியே தான் பேசுகிறோம். எப்போ எப்போ பெயில் எப்போம் பெயில் எப்போ பெயில் எப்போம் அப்படியே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஆன்லைனில் ஒவ்வொரு செகண்டாக கேஸை இப்படியே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் இதை தான் முதல் முறையாக பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியலை. நமக்கு இந்த கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் பழக்கம் இல்லை. இதுதான் நம்ம முதல் முறையாக பார்க்குறேன். ஆனால் அவ்வளோ மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்குக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு 2 நிமிஷம்தான் கொடுத்துருக்குது. கவர்மெண்ட் இல்லை, நீதிமன்றம் 2 நிமிஷம்தான் கொடுத்துருக்குது. மக்களுக்காக தான் இந்த நீதிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்பிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு ஒரு நண்பனாக இந்த நீதிமன்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனாலும் 69 லட்சம் மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ்க்கு ஒரு 3 பேர் இந்த கேஸ் எப்போ நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதை நம்பி பெயிலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுமை சரவணான் இருக்கு இல்லையா? இந்த கேஸ் எப்போ நடக்கு, என்ன ஏது எல்லாத்தையும் எல்லா யூடியூப் சேனல்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த 3 வக்கீல்களுக்கு மட்டும் பாவம் தெரியலை. இது எல்லாமே சதி வேலை அப்படிங்கிறத நம்ம உறுப்பினர்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனல்களில் என்ன மாதிரி போடுறாங்கன்னா, எம்டி அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னதை நம்ம மைவி3 அப்டேட்டில் எந்த நியூஸுமே கொடுக்கல. அப்புறம் ஓப்பனிங் வீடியோவில் போகோவாவது பேசியிருக்கலாம், அதுவும் பேசலை. அதனால் மைவி3 உறுப்பினர்கள்லாம் மனமாற்றம் அடைகிறாங்க. இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேசி 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 தான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமே இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். ஸோ கொஞ்ச நாள் அமைதியாக இருங்களேன். தயவு செய்து எல்லா மக்களும் இந்த அமைதி கூட நம்மளுக்கு நன்மைக்காக தான் அப்படின்னு யோசிங்க. இப்போ நம்ம எம்டி சாரோட பெயிலில் எவ்வளோ அக்கறை எடுக்கிறோமோ அதை விட அதிக அக்கறை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எடுப்பாங்க. ஏன் எம்டி சாருக்கு வெளியில் வரணும்னு எண்ணம் இருக்காதா? இப்போ எவ்வளோ பெரிய ஒரு லாயர் அமர்த்தியிருக்காங்க, அந்த லாயருக்கு தெரியாதா? அவர் கேஸை வித்ட்ராயல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருந்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதுக்கு சரி நம்ம மக்கள் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? அதனால் இதில் அப்டேட் வரலை, இதில் நியூஸ் வரலை, மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்லாம் தயவுசெய்து நியூஸ் பரப்பாதீங்க. நம்ம மக்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, மக்கள் எம்டி எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது மக்கள் நலன் சார்ந்த முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இப்போதைய அமைதிங்கிறது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். அதனால் தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பெயில் எப்போ அப்டேட்டு கொடுங்கன்னு பாருங்கள். கார்த்திக் சார் அவ்வளோ நொந்து போய் பேச வச்சிட்டிங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லீகலாக ஒரு நியூஸ் கொடுத்தது கார்த்திக் சார் மட்டும்தான். அவர் நொந்து போகிற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஒரு பரபரப்பு இருக்கும். ஸோ நமக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த பெயில் டேட் அவங்க நம்மளுக்கு அப்டேட் பண்ணலைங்கிறது நம்மளோட நன்மைக்காக தான் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா
இப்போ நம்ம இருக்கிற சூழலில் வந்து நம்ம சத்தம் போட்டு காட்ட கலைக்கிறத விட அமைதியாக இருப்போம். நம்மளோட அமைதி வந்து நமக்கு கண்டிப்பாக நன்மையை மட்டும்தான் கொடுக்கும். தயவு செய்து எல்லா மக்களும் நம்மளோட உறுப்பினர்கள் அனைவரும் நம்பிக்கையோட அமைதியாக இருங்க. இந்த கொஞ்சம் கால அவகாசங்கிறது நம்மளுக்கு தேவை. நாம் என்னெல்லாம் நினச்சி பயப்படுறோமோ அதை எல்லாமே அவங்களும் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ நம்ம பயப்படாமல் இருக்கணும், நம்ம வந்து எந்த கலக்கமும் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி அவங்க அமைதியாக இருப்பாங்க. அதனால் தயவு செய்து நம்பிக்கையோடு காத்துருங்க. பெயில் எப்போம் பெயில் எப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து யாருக்குமே தெரியலை. ஏன்னா கார்த்திக் சாருக்கு வந்து நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க உடனே வந்து அப்டேட் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறது இங்கே ஃபோன் பண்ணுறது இதை எல்லாமே கொஞ்ச நாள் விட்டுட்டு அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக நமக்கான நன்மை வந்து கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா நம்ம எப்போன்னு எதிர்பார்த்து அப்படியே லைவில் பார்த்தோம் தெரியுங்களா? அந்த மாதிரிலாம் பார்த்து நமக்கு மனசு உடஞ்சி ஏமாற்றம் அடைகிறத விட திடீர்னு ஒரு நாள் எம்டி சாரோட ஓப்பனிங் வீடியோ வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். விரைவில் நடக்கும். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காத்துருங்க. வெறும் 25 ரூபா செலவு பண்ணால் போதும், உங்கள் பணம் வந்து வட்டியும் முதலுமா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? கேஸ் போட சொல்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லுங்கள், அட பாவி, நீ கேஸ் போடாமல் இருந்திருந்த அப்படின்னா இன்னைக்கு எங்கள் மக்கள் யாருமே கவலைப்பட மாட்டாங்க. யாரையுமே கவலைப்பட எம்டி சார் விட்டுருக்க மாட்டாங்க. எல்லாருமே இன்னைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம். முதல்ல அதை அவங்களுக்கு புரிய வைங்க. அவர் வந்து பெயிலை வாங்கிட்டு அப்படியே எங்கேயாவது ஓடிடுவார், தலைமறைவாயிடுவார் அப்படின்லாம் கதை விட்டுட்ருக்காங்கல்ல. இப்படி சொல்கிற ஆள் யாருங்க? அவரை நம்பி யாராவது ஒரு பர்சன் வந்து பணம் தருவாங்களா அவரை நம்பி? அவரை வேணால் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த மாதிரி நம்பிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையை வர வைக்கணுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்க. அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். இவங்க இவ்வளோ தூரம் போராடி அவங்களால வெறும் 29 கம்ப்ளைண்ட் தான் வாங்க முடிஞ்சுது. மற்றபடி எல்லாம் கிரிமினல் வேலை பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மக்களை வந்து திசை திருப்பி கம்ப்ளைண்ட் வாங்க வச்சது வெறும் 29 பேர்கிட்ட மட்டும்தான். அதனால் இவ்வளோ மக்கள் வந்து ஸ்டடியாக இருக்காங்க. அந்த 29 மக்களுக்கு நம்ம வந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறாங்க. அதனால் அந்த மக்கள் வந்து இனிமேல் வந்து அந்த மக்களோட நிலைமை தான் பாவகரமாக இருக்குது. அந்த முதல்ல கேஸ் கொடுத்தாங்க இல்லையா? 6 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுத்த அந்த 3 லேடிஸ்க்கு 2 லேடிஸ் இருந்தாங்களா? அவங்களுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுத்துட்டாங்களா? அவங்க அமைதியாக இருக்காங்களா? இப்போ பணம் வாங்கிட்டேன்னு ஒரு வீடியோ போட சொல்லுங்களேன் பார்ப்போம். தயவு செய்துங்க, தயவு செய்து அவங்க சொல்கிற கதைகளை நம்பி நம்ம கையாலே நம்ம கண்ணில் குத்திக்க வேண்டாம். அதனால் எல்லாருமே அமைதியாக இருங்க. நாங்கள் அதை பண்ணி நீங்கள் எதை பண்ணாலும் சரி, எம்டி சார் வெளியே வந்தால் தான் பணம் கொடுப்பாங்க. வேறு எவனும் நமக்காக பணம் கொடுக்க மாட்டான். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்டு 69 லட்சம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வழக்குக்கு 2 நிமிஷம் கொடுக்கலங்க. அவங்க எப்படிங்க நம்ம பணத்தை உடனே வாங்கி திரும்ப கொடுப்பாங்க, அதுவும் வட்டியும் முதலுமா கொடுப்பாங்கன்னு நம்புறது சொல்லுங்கள்? எம்டி சார் வெளியில் வந்தாங்கன்னா நம்மளோட பணம் நமக்கு கிடைக்கும். நம்மளோட நிரந்தர வருமானம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எல்லாரும் அமைதியாக காத்துருங்க. இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து பொறுமை மட்டும்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. தயவு செய்து பொறுமையாக இருங்க. நம்மளுடைய பொறுமை வந்து நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இது வள்ளுவர் வாக்கு. நம்ம எதையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம் அதை சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டால் நமக்கு தீராத துன்பம் வரும். இது அன்னைக்கே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் இந்த நிறுவனத்தில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பற்றி நல்லா யோசித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் நாம் சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டால் நமக்கு வந்து தீராத துன்பம் தான் கிடைக்கும். அன்னைக்கே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. தயவுசெய்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை மட்டும் எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். உண்மையை உறக்க சொல்வோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.